Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel Tamil Beauty Beats. இன்னைக்கான வீடியோ வந்து பயங்கர ரெக்வஸ்டட் வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு பயங்கரமாக முடி கொட்டுது, முன்னாடி வந்து ஹேர் ரொம்ப வளர மாட்டேங்குது, பயங்கரமாக முடி கொட்டுது, அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ரெமெடி சொல்லுங்கள், ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெமெடி சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு நிறைய ரெக்வஸ்ட் தான். பட் இந்த ரெமெடியை நீங்கள் வந்து வாரத்தில் 4 நாள் செஞ்சால் டெஃபினட்டாக நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு 1 month 1.5 monthsலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். நீங்கள் குட்டி சாம்பார் வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நார்மல் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளை வெங்காயம் எடுத்துக்கலாம், இல்லை வந்து குட்டி சாம்பார் வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ரொம்ப பொடியாக இல்லை, ஓரளவு லைட்டாக சாப் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு அதை அரைச்சிடலாம். நம்ம ஏன் மிக்சியில் போட்டு அரைக்கிறோன்னா, இப்படி பண்ணுறது மூலிமா நமக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். நார்மலாக பண்ணுறதை விட இப்படி போட்டு அரைச்சி பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். சாம்பார் வெங்காயம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். ஈவன் தோ சொட்டை தலையாக இருந்தால் கூட அதில் வந்து நம்மளுக்கு முடி நல்லா வளரும். அதுக்கு தான் சாம்பார் வெங்காயம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம வந்து எப்படி வந்து வடிகட்டி அதுலேருந்து ஜூஸ் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி வடிகட்டியோட ஒரு பாத்திரத்தை கீழே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அரைச்சிருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை எடுத்து இந்த வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்படி பண்ணி நான் இவ்வளோ ஜூஸ் எடுத்திருக்கேன். இந்த 2 வெங்காயத்தில் நம்மளுக்கு இவ்வளோ ஜூஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து சொல்லணுன்னா வந்து கொஞ்சம் அதிகமாகவே கூட இருக்கும். அதை நம்ம ஸ்கேல்பில் போட்டு மசாஜ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஜூஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரை வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க. நான் என்னோடய ஹேரை நல்லா சிக்கு எடுத்துக்கிட்டேன். சிக்கு எடுத்துக்கிட்டு 2 பக்கமாக அதை வந்து பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வகடு எடுத்து 2 பக்கமாக பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த ஆனியன் ஜூஸில் நான் வந்து ஒரு காட்டன் பேட் எடுத்து இது பண்ணிக்கிறேன். நீங்கள் காட்டன் இருந்தால் கூட அதை கூட இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி 1/4 இன்ச்சு இல்லை ஒரு இன்ச் ஆஃப் முடி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் இந்த ஆனியன் ஜூஸை அழகாக பரவலாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வேருக்கு அந்த ஆனியன் ஜூஸ் வந்து உள்ளுக்குள்ளே போகும். அண்ட் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் சொல்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ஹேர் ஃபால் குறையும். பட் ஹேர் க்ரோத் வந்து நீங்கள் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் கொஞ்ச நாள்லேயே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேர்க்காலாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு சைடு முடிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் யூஸ்வலாக பண்ணுவேன். வாரத்தில் எனக்கு இப்போதைக்கு ரொம்ப டைம் இருக்கிறது இல்லை. ஸோ வாரத்தில் 2 இல்லைனா 3 தடவை தான் பண்ண முடியுது. முதல்லலாம் 4 தடவை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ 2 தடவை 3 தடவை தான் மேக்ஸிமம் முடியுது. ஸோ ஒரு பக்கம் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சின்ன இது மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டுடுங்க சைடில். அது வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ நான் வந்து 2 சைடுமே அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகேங்களா, 2 சைடு அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆனியன் ஜூஸை வந்து என்னோடய ஸ்கேல்பில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் லைட்டாக 5 நிமிஷம் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சு அப்புறம் வந்து தலையை கவுத்து போட்டுட்டு சீப்பை வச்சு ஒரு வாரல் கவுத்து போட்டு வாருங்க. பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா முடியை நல்லா டைட்டாக தூக்கி ஒரு கிளிப்பு போட்டு கட்டிக்கிட்டு 1 hour கழித்து நான் வந்து ஒரு நல்ல ஷாம்பூவில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த ரெமெடி அட்லீஸ்ட் வாரத்தில் 4 வாட்டி எது ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் டவுட் எது இருந்தாலுமே எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா நிறைய வீடியோ போடுவோம். ஷாப்பிங் ஹால், பியூட்டி, மேக்கப், ஸ்கின் கேர் மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அப்பப்போ வீடியோஸும் ஷேர் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷன் தெரியணும்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.